ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் நதிரா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுக்குற மாதிரியான ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களால் தொடர்ந்து வாட்ச் பண்ண முடியும். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதோட கொஞ்சமாக ஆயில் சேர்த்து வெங்காயத்தை நம்ம கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம், பொன்னிறமாலாம் வதங்க வேண்டாம். லைட்டாக வெங்காயம் வதங்கினா போதும். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பல் பூண்டு நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக. ஸோ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயமும் பூண்டும் ஓரளவுக்கு வதங்கி வந்தால் போதும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிப்போம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மழை நேரத்தில் பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இதுக்கு அதிகமான பொருட்கள் எதுவும் தேவையில்லை. எண்ணெயுமே பார்த்திங்கன்னா இதுக்கு அதிகம் தேவையில்லை, கொஞ்சமாக ஆயில் இருந்தாவே போதும். நான் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்திருந்தேன். ஸோ அதை ஏற்கனவே பாயில் பண்ணி எடுத்து இந்த மாதிரி உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வேக வச்சு எடுத்தால் ஒரே ஒரு ஸ்வீட் கார்ன். இதோட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்வீட் கார்னை நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கேன் காரத்துக்காக. நீங்கள் உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, அதுவுமே இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லாததுனால நான் இதோட மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம். இதுவுமே பார்த்திங்கன்னா முழுமையாக அரைக்கக்கூடாது, ஒரு பாதி அளவு மட்டும் நம்ம ஒரு முக்கால் பங்கு மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கிட்டு ஒரு 1/4 பங்கு நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் ஒரு பவுலில். ஸோ இப்போ நல்லா ஆறி வந்துருச்சு இல்லையா, இப்போ நான் மிக்சியில் சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம வதக்கி வச்சுருக்கிறதுல பார்த்திங்கன்னா 3/4 பங்கு அளவுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க, முழுசாக சேர்த்தாதீங்க. மீதியை கொஞ்சமாக அதே பவுலில் நான் வச்சுட்டேன். ஸோ இப்போ இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது மட்டும் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ நல்லா பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம மீதி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கார்னு, ஸோ அதோட நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்த அந்த மிக்சரையும் சேர்த்துப்போம். இதை சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக இது கூட மல்லித்தலை சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதுக்காக கோட்டிங் கொடுக்கணும் இல்லையா மேலே, ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா 4 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மைதா வேண்டாம் அப்படின்னா அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சோள மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மைதா மாவு தான் எடுத்திருக்கேன். ஸோ மைதா 4 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கையில் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கையிலவே நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ நம்ம கையில் நல்லா ஒரு கட்லெட் தட்டுற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் லைட்டாக நீங்கள் எண்ணெயோ இல்லை தண்ணியோ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி எடுத்து உருண்டை பிடிக்கும்போது நல்லா வரும். நான் கையில் கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஏற்கனவே நம்ம வதக்கி எடுத்தோம் இல்லையா, ஸோ அதே கடாய் தான் நான்
அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதிக அளவுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்த வேணாம். நம்ம வந்து எண்ணெயில் இதை பொரித்து எடுக்க போகிறதில்ல, ஜஸ்ட் ஒரு சேலோ ஃப்ரை மாதிரி ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம். அதனால் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்தா போதும். இப்போ வந்து இதை நம்ம வந்து கையில் தட்டி தட்டி ஒவ்வொன்றா சேர்த்துப்போம். நீங்கள் வந்து பிரெட் க்ரம்ஸோ இல்லை ஏதாவது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் டிப் பண்ணி கூட நீங்கள் எண்ணெயில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். நான் இன்றைக்கி அதெல்லாம் எதுவும் பண்ணலை, சும்மா எம்டியாக வந்து இதை வந்து அப்படியே தட்டி நம்ம வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஸ்வீட் கார்ன் வந்துச்சு பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும். குழந்தைகளுக்கு வந்து ஈவினிங் நேரத்தில் இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு கொடுங்க, சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சுட சுட சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி கடாயில் சேர்த்துட்டோம். ஒரு 2 நிமிஷம் 2 to 3 நிமிஷம் வந்து எண்ணெயில் அப்படியே ஃப்ரை ஆகட்டும். அதோட கீழ்ப்பாகம் வந்து நல்லா பொரிஞ்சு ஃப்ரை ஆகி வரட்டும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து திருப்பி போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ கடாயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு. ஸோ எடுக்க முடியல அப்படின்னா ஒரு நிமிஷம் விட்டுடுங்க. அது தானாகவே வந்து எண்ணெயில் பொரிஞ்சு நல்லா அது வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் கரண்டியை விட்டு கலந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடஞ்சி போயிடும். ஸோ சூப்பரான ஸ்வீட் கார்ன் கட்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும், குழந்தைங்களுக்கு பிடிக்கும். மறக்காமல் நீங்கள் ஸ்வீட் கார்ன் வாங்கினீங்க அப்படின்னா வீட்டில் உங்களோட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்